அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தமிழக சட்டசபைக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடந்தது. இதில் அந்த அணி தவேக தலைமையிலான அந்த ஆட்சிக்கு இரு கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சி.வி. சண்முகம், வேலுமணி இவர்களின் தலைமையிலான அணியும் ஆதரவு கொடுத்ததில் அவர்களுக்கு ஆதரவாக 144 பேரும், எதிர்ப்பாக 22 பேரும், நடுநிலையாக 5 பேரும் ஆதரவு கொடுத்தனர். அதாவது நடுநிலை வகித்தனர், எதிர்ப்பையும் தெரிவித்தனர். ஆதரவாக 144, எதிர்ப்பாக 22, நடுநிலையாக 5. ஆக தவேகவுடைய ஆட்சி நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது, அமோக வெற்றி பெற்றது. இனி அவர்கள் ஆட்சி செய்வதில், அதாவது அவர்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுப்பதில் முழு கவனம் செலுத்தி 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் துணை முதல்வரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜயை பார்த்து, நீங்கள் வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவதற்கும் உங்கள் ஆட்சி அமைப்பதற்கும் எங்களுடன் கூட்டணி அமைத்தவர்களே, உங்களுக்கு உதவ வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது. ஆகையினால் நீங்கள் ஒரு குறையான ஒரு ஆட்சியாகவும் இருக்கிறீர்கள். எங்களுடைய தயவே உங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்கள் தயவிலே நீங்கள் ஆட்சி செய்து கொள்ள ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 34% பேர் தான் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தவிர மீதி 66% பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் என்று கூறுகிறார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலினை பார்த்து, உங்களுக்கு இதுவரை ஆட்சி செய்திருக்கிறீர்களே, அப்பொழுதெல்லாம் 100% மக்கள் உங்களுக்கு வாக்களித்ததுண்டா? அப்படி எந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றுள்ளீர்கள்? 2006 உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தார்கள்? பேசுவதற்காக எதையும் பேசிவிடக்கூடாது. நீங்கள் பெரும்பாலான கட்சிகளோடு கூட்டணி அமைத்து உங்களால் ஆட்சி கட்டில் அமர முடியவில்லை. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தனித்து, எந்த கட்சியுடன் ஆதரவு இல்லாமல் தனித்து 108 இடங்களை பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு தார்மீக பொறுப்பேற்று நீங்களும் சரி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, அவர் மீது குறை கூறுவதை விட்டுவிட்டு, அவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முழுமையான அந்த ஆட்சியை செய்வதற்கு நீங்கள் இருவரும் தார்மீக பொறுப்பேற்று அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதை விடுத்து 66% பேர் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறார்கள், நீங்கள் முழுமையாக வெற்றியடையவில்லை என்று கூறுவது அபத்தமானது. நீங்கள் இருவரும் எத்தனை கட்சிகளுடன் கூட்டணி சேர்த்து இந்த களத்தில் நின்றீர்கள். ஆனால் அவர் என்ன, தனித்து நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நீங்கள் தானாக முன்வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர் செய்யும் குறைகளை நீங்கள் மக்கள் அதே சட்டசபையில் எடுத்துக்காட்ட வேண்டும், சுட்டிக்காட்ட வேண்டும். அதுதான் நீங்கள் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு
நல்ல காரியம், ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு வேலையும் கூட. அதை விடுத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு எதையாவது பேசக்கூடாது. இன்னொன்று, இந்த சபையிலே இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையிலான ஆட்சிக்கு போதுமான உறுப்பினர்கள் இருக்குதா என்ற எடுத்துக்காட்டக்கூடிய அதை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கெடுப்பு விஷயம். ஆனால் அங்கே நடந்தது என்ன? சம்பந்தமே இல்லாத பாரதிய ஜனதா கட்சியை குற்றஞ்சொல்லி அம்பிட்டு பேரும் சொல்லுகிறார்கள். ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அங்கே போய் ஆட்சி அமைக்க போகிறதான்னு சொல்லிட்டு அர்த்தமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி அங்கே இழுத்தார்கள். அந்த திமுக தலைமையிலான அந்த கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள். இப்படி இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி மீது அர்த்தமில்லாத பேச்சுக்களையும் சம்பந்தமில்லாத பேச்சுக்களையும் பேசி அவர்கள் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார்களே தவிர அவர்கள் வெற்றி பெறவில்லை. இவர்கள் இப்படி பேச பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுமைக்கும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி அதிகாரத்தை ஆட்சியை செய்து கொண்டு வருகிறது. பெருங்கொண்ட மாநிலங்களில் 3 தடவை 4 முறையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இதுவரைக்கும் வராத மேற்கு வங்காளத்தில் அதிபெரும் வெற்றியை பெற்று முதல் தடவை அங்கே ஆட்சியை பிடித்திருக்கிறது. அஸ்ஸாமில் 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. புதுச்சேரியில் 2வது முறையாக கூட்டணி கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. இப்படியுமாக பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க மக்களுடைய ஆதரவை பெற்று பெரும்பாலான மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் அர்த்தமில்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது குறை கொண்டு வருவதே தங்களுடைய வேலையாக இருக்கிறார்கள். அதனுடைய பயனும் பிஜேபியினுடைய அந்த செயல் மக்களிடத்தில் விரிவாக செல்கிறது. இவர்கள் ஏன் அர்த்தமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை குறை கூறுகிறார்கள் என்று அவர்கள் ஆராய்ந்து அவர் சொல்வர்கள் மீதையே தண்டிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் அகற்றி கொண்டு வருகிறார்கள். நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை இந்தியா முழுக்க ஆட்சி செய்வதற்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். இதுவே தற்பொழுது நடந்த இந்த 5 மாநில தேர்தலிலும் கண்கூடாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சியும் அர்த்தமில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளை கூறாமல் அர்த்தமுள்ள தங்களுடைய மக்கள் பணிகளை செய்யுமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.